எதுக்காக உட்காந்துக்கிறீங்க? எதுக்காக உட்காந்துக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கள் பிரதர் வந்து கொலை வழக்கில் வந்துட்டு முயற்சி பண்ணி ஒரு 2-3 அடியாட்கள் வச்சு அடிச்சிட்டாங்க சார். 1 மாதம் ஆச்சுங்க சார் கேஸ் கொடுத்து. இன்னும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க. அங்கே போனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார்கிட்ட போய் பாருங்கிறாங்க. டிஎஸ்பி கிட்ட எஸ்பி சாருக்கு மனு கொடுத்தும் வந்துட்டு டிஎஸ்பி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறாருங்க. அவங்க வந்துட்டு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் இப்போ வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்தோம். இது வரைக்கும் வந்து அவரு என்ன சொல்றாரு, எஸ்பி சாருக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்றாரு மெசேஜ். இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க. ஒரு அக்யூஸ்ட் கொடுக்காம இருக்காங்க சார். எங்களை மாதிரி வந்து சாமானிய மக்களுக்கு என்ன சார் ஒரு நியாயம் கிடைக்குது? இது எல்லாரும் போலீஸ் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கறனால வந்து போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்யூஸ்ட் நல்லா ஊர்ல அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க சார். நாங்க 1 மாசம் ஆச்சு பேஷண்ட் வந்துட்டு 1 மாசம் வந்துட்டு அட்மிட் ஆகி வந்துட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கேயும் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை. அவர் டீன் என்ன சொல்றாரு, நீங்க ஆட்களை கூட்டிட்டு நீங்க வெளியே போமா, உங்களால எங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. 10 பேர் டெய்லி எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் யாருக்கு சார் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு டீனே. ஆளும் கட்சி சப்போர்ட் இருக்கனால வந்துட்டு எதுவுமே எங்களால பண்ண முடியலைங்க சார். நீங்க என்ன ஊருமா நீங்க? நான் வந்து மேல்நிலை மாட்டேங்க சார். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சு சார் பேஷண்ட்டை கூட்டு வந்துட்டு இப்போ வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு சார். இது வரைக்கும் ஒரு அவங்க கலெக்டரும் என்ன சொல்றாரு, எஸ்பி சாருக்கு தான் ஃபார்வர்ட் பண்றாரு. எஸ்பி சார் என்ன சொல்லுவாரு, டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்றாங்க. டிஎஸ்பி என்ன சொல்லுவாரு, டவுன் தாலுக்குல தான் நீங்க வந்துட்டு நீங்க போய் பார்க்கணும்னு சொல்றாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க சார். ஒரு நியாயம் வேணும் சார். சரி இப்போ வந்துட்டு பீர் பாட்டில் அடிச்சு கையில வந்து கத்தியால குத்திட்டு 108 ஆம்புலன்ஸ்ல வந்து டிஹெச்ல தான் அட்மிட் பண்ணியிருந்ததுங்க. 1 மாசம் ஆச்சுங்க. ஒன்னும் எந்த அக்யூஸ்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அரெஸ்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்னன்னு எங்களுக்கே தெரியலைங்க. எங்களுக்கு என்ன சார் சப்போர்ட் இருக்குது? எதுவுமே கிடையாது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு நோக்கானுக்கிறோம் சார். பேஷண்ட்டை வந்துட்டு நாங்க பாக்குறதா இங்க வந்துட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களுக்கு ஒரு ஆதங்கத்துல நாங்க வந்து பேசுறோம் சார். எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க அண்ணாவுக்கு ஏதாச்சும் ஒரு நியாயம் கிடைக்கணுங்க சார். ப்ளீஸ். எஸ்பி சார் நான் வந்து பார்த்துட்டேங்க சார். பார்த்து கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஸ்டேஷன்ல கேட்டா வந்து பார்த்துட்டு இருக்கோம், சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு அரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. சர்ச் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஒரு மாசம் ஆகி அவங்களை பிடிக்கல சார். 3 பேர்ல ஒருத்தர் கூட பிடிக்கல சார். இல்லை வக்கீல் சம்மந்தப்பட்டிருக்கனால நாங்கள் வந்து வக்கீல் இதில் சம்மந்தப்பட்டிருக்கனால வந்துட்டு எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு அசல்ட்டாக சொல்கிறாங்க சார். டிஎஸ்பி சாரை போய் பார்த்தா வந்துட்டு அவர் அசல்ட்டாக காலையில் 10 மணிலேருந்துங்க சார் 2:30 மணி வரையும் உட்காந்துருக்குங்க சார். அவரை பார்க்குறதுக்கு குரூப்பாக வந்துட்டு பார்க்குறாங்களே தவிர ஒரு வயசானமாவும் நானும் பார்க்குறோங்க சார். அவர் வந்துட்டு அசல்ட்டாக நாங்கள் சாப்பிட்டு வரேங்க சார், அசல்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாருங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணுமாங்க சார்? எங்களை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வரைக்கும் ஒரு அக்யூஸ்ட் கூட பிடிக்கவே இல்லை சார். அவங்க ஊர்ல நல்லா சுத்தினுக்குறாங்க சார். அவங்க சைடு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குதுங்க சார். அதனால வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலையும் ப்ரெஷர், ஹாஸ்பிட்டலையும் வந்துட்டு மருமாக்கத்துக்கு வந்துட்டு வந்து கட்டி குத்தால வந்துட்டு மறுபடியும் வந்து குத்த வந்துட்டாங்க. அதுக்கும் ஆக்ஷன் 100க்கு போலீஸ் கால் பண்ணி வந்துட்டு ஆக்ஷன் பண்ணோம். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். இன்னைக்கு எடுத்து வந்துருக்கோங்க சார். கலெக்டர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பெட்டிஷன் கொடுக்கறது ஒண்ணு ஒரு குற்ற வேலையை கூட பிடிக்கல சார். வாங்க வேலைக்கு போற மனுஷனை குத்திட்டு போட்டுக்கு இல்லாத என்ன ரீசன்காக 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்குங்க சார். அது கொடுத்துருக்குங்க மேடம். அது கேட்டு நீங்க எஸ்ஐ பார்த்து கொடுத்தோங்க. உள்ளாங்க ரெவென்யூ கொடுப்பாங்க. நீங்க குறை சொல்லுங்கம்மா.